அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கட்டளையிட்டே கடவுள் கூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெண்மான்களை ஈன செய்கிற தேவன் ஆண்டவர் தகப்பனே மனாந்திரவரே ஆண்டவரே அந்த பெண்மான்களுக்கு ஆண்டவரே மருத்துவம் பார்க்கிற தேவன் ஆண்டவர் தகப்பனே நீர் ஆண்டவரே இந்த பெண்மானை ஈன செய்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளையோடு இருக்கட்டும் ஆண்டவர் தகப்பனே நீர் அவளை ஆசீர்வதித்து அவளை பெருக பண்ணி ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் முடிசூட்டி ஆண்டவரே உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் முடிசூட்டி ஆண்டவரே ராஜாக்களை என்னுடைய சந்ததியில் உருவாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே என் குடும்பத்திலிருந்து ராஜாக்களை உண்டு பண்ணுகிற தேவனார் சுதந்திரிக்கப்பட்டவர் அந்த ராஜாக்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு ஆண்டவரே பூமியை ஆழ்வார்கள் தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய நியாயத்தின் பிரயாத்திரம் ஆழ்வார்கள் தகப்பனே ஆண்டவரே நியாயத்தின்படி ஆழ்வார்கள் தகப்பனே உமக்கு அன்பான பிள்ளைகளாக என் பிள்ளைகள் வாழ்வார்கள் தகப்பனே ஆண்டவரே கூட இறங்குமா ஃபர்ஸ்ட் போறேன். இந்த பாலை சிங்கிராம எடுத்துட்டு வந்தா போதும். பாலை சிங்கிராம எடுத்துட்டு வா. அப்ப நான் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது போல. எங்க டேடிய பாருங்களேன், எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவளுக்கு ஒன்னொன்னு எடுத்து கொடுங்கப்பா. உள்ள கொண்டு போறதை எடுத்து வச்சிருக்கீங்களா? அதான் அதான் மாம்பு குடிக்கும். ஐஎம்ஏ பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணுறோம். சேர்த்து ஐஎம்ஏ பிரசவத்துக்கு அட்மிட். நம்ம எங்கே போகிறோம்? தம்பி பக்கம் போகிறோம் நாங்கள். அப்போ தாத்தாட்ட சொல்லு எங்கே போகிறோம்? தம்பி எப்படி கொஞ்சுவோம்? செல்லக்குட்டி தங்கக்குட்டி அப்படி கொஞ்சம் என்னம்மா? ஆமாம். அப்புறம் எப்படி முத்தம் கொடுப்போம் தம்பிக்கு? டிரைவர் சீட் பக்கத்துல தண்ணி என்னாச்சு? அடியில குத்தா வெளியே வர போறேன்னு குத்துறானா? ஐ எம் கம்மிங் குத்துறானா? தண்ணிக்கு குடிக்க. ஸோ கைஸ் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் அட்மிட் பண்ணுறதுக்கு. ரூம் பார்த்துட்டு இருக்காங்க. ரூம்குள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்னேகா அங்கே ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் படுக்கிறதுக்கு பெட்ஷீட்டும் கேரி பெட்டு, அதுக்கப்புறம் கொசுவலை நெட்டு, இது ரெண்டையும் எடுக்கிறதுக்கு இப்போ வீட்டுக்கு இன்னொரு ரவுண்டு வந்திருக்கோம். டேபிள் ஃபேனு, அங்கே ஏசி ரூம் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் தம்பி வச்சுட்டு சி செக்ஷன் பண்ணியிருக்கோம், குளிர் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ரூமே போட்டுட்டோம். என்னப்பா அதுக்கப்புறம் ஸ்னேகாவுக்கு குடிக்க ப்ரோட்டீன் பால் கேட்டிருந்தா, இன்னும் எடுத்துகிட்டு போவோம்.
புரோட்டீன் பால் இங்கே இங்கே புரோட்டீன் பால், டேபிள் ஃபேனு, அப்புறம் 2 தலைவணி எடுத்து வச்சுப்போமா. தலைவணி தேவைப்படும்ல கைஸ், கண்டிப்பாக தலைவணி தேவைப்படும். 2 தலைவணி வச்சுப்போம். இந்தாங்க டேடி தலைவணி, அவ்வளோதான் எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே கைஸ் வாங்க போவோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம். வெறுக்கட்டுல ஆட்டக்கூடாது பாப்பா. எப்போதுமா பாட்டு பாப்பாமா டேப் வச்சு தட்டா. ஸோ இதான் நம்மளோட ஹாஸ்பிட்டல் ரூம். இதே ரூம், இதில் இந்த ரூமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா இந்த ரூமில் தான் சரித்திர பிறந்தா. ஸோ சேம் ரூம் எங்களுக்கு S2 அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாங்க S2 அதே கொடுங்க. அந்த ஒரு ரூம் மட்டும்தான் இன்னைக்கு கொடுத்து வச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ரூம் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரூமே நமக்கு கிடைச்சிது. எக்ஸ்ட்ரா கூலிங்க்கு ஒரு டேபிள் ஃபேனு, அதுக்கப்புறம் நான் படுக்கிறதுக்கு எனக்கு சோஃபா இல்லைன்னா படுக்க முடியாதா. சரி சோஃபாவா கொஞ்சம் மெத்து இருக்கிறதுக்கு இது. அப்புறம் ஒரு தலைவாணி எங்கள் மாமியார், ஸ்னேகாவோட பெட்டு. எங்க டேடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்பா வரலையான்னு. அப்பா அந்த இருக்கவங்க என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க? வர போறாங்க, நீங்க இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? ஆட்டக்கூடாது. அதுல பொம்மை போட்டுனா ஆட்டலாம். பொம்மை போட்டு ஆட்டலாம். பொம்மை பாப்பா போட்டு ஆட்டலாம். சரியா? கீழே போட்டு நைட்டு தூங்கும் போது பார்த்தா பெட்ல போட்டுரும். அடுத்து ஹாய் பாய். சரி நம்ம எங்க வந்திருக்கோம்? ஒரே டேப்பா இருக்கு. ஒரே டேப்ல எங்க மாமியார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கோட்ல வந்திருக்காங்க. என்ன ட்ரெஸ் கோட் அப்படின்னா ப்ளூ கலர் சாரீல கட்டிட்டு வந்திருக்காங்களா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, பையன் ப்ளூ கலர் சாரீ கட்டிட்டு வந்திருக்காங்க, பையன் தான் பிறக்கும், அதனால நான் ப்ளூ கலர் சாரீ தான் கட்டிட்டு வருவேன் அப்படின்னு எங்க மாமியார் வந்து கட்டிட்டு வந்திருக்காங்க. பாருங்க கைஸ், சாரீ எப்படி இருக்கு பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க கட்டிட்டு வந்த மாதிரியே ப்ளூ கலர் பையன் பிறந்துட்டானா மாமியாருக்கு வந்து ஒரு 5 பவுன், 5 பவுன்லாம் கம்மி, எங்க மாமியாருக்கு ஒரு 10 பவுன் பண்ணலாம். ஸோ கைஸ், நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு தெரியல. நல்லா தான் கேட்கும், ஏன்னா ஐஃபோன்ல அந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயாச்சு. யோ இந்த வீடியோ ஃபுல்லா அட்மிட் ஆயாச்சு. யார் அட்மிட் ஆயிருக்கான்னு நான் உட்கார்ந்துருக்கேன். நாளைக்கு டெலிவரி நடக்க போகுது சாருக்கு. ஆமா, அப்பா அம்மா தானே, 2 பேரும் தானே அப்பா அம்மா போறோம். வீட்டுக்கிட்ட அந்த எங்க வீட்டுக்கிட்ட ஒரு அக்கா ஒரு அம்மா சரியா, பிரகனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போறாங்க. வழியெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நானே கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து அவருக்கும். பாத்தீங்களா மேடம், இப்பதான் செம்ம ஜாலியா இருக்கா. ஸோ நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து 2 to 3 ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு நான் எப்படி வீடியோ எடுத்து போட போறேன்னு தெரியல. நான் எப்படி vlog எடுக்கணும் எடுத்து நான் டக்கு அப்டேட் பண்றேன், இல்லைன்னா ஷார்ட்ஸ்ல எதையாச்சும் நான் சீக்கிரம் அப்டேட் பண்றேன். இப்போ vlog வந்துகிட்டே இருக்கும். சரித்து தான் இப்போ ரொம்ப ஜாலியா இருக்கா. சரித்து தம்பி வர போறானா? அப்படியா? தம்பி பேர் என்னது? செலியா தம்பி. அது உங்க ஸ்னேகாவோட அண்ணன் தம்பி. அது ஆமா, ஸ்னேகாவோட அண்ணனோட பையன். ஸோ நாளைக்கு 2 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அட்மிட் ஆயாச்சு, எல்லா திங்ஸும் எடுத்து வந்தாச்சு. மேடம் தைரியமா போயா, தைரியமா போ. அதான் தைரியம் இருக்கிறவங்க எல்லாம் போவாதீங்க, தைரியமா இல்லாதவங்களும் போக. வயிறு குட்டி வயிறா இருக்கு. தம்பியா பொண்ணு நாங்க தம்பின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் ஈகரா வெயிட் பண்றீங்க. பிரகன் சொன்ன மாதிரியே தம்பி பிறக்கா இல்ல மகாலட்சுமியோ மகாராணியோ வருதா அப்படின்னு
ரொம்ப ஈகரா இருக்கேன் நான். ஆட்டாத விட்டுரு. ஸோ நாளைக்கு 2 மணிக்கு நமக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த vlogல அட்மிட் ஆனது இருக்கும். ஸோ நாளைக்கு காலையிலலாம் நடக்கு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் போகிறது எல்லாமே நான் உங்களுக்கு vlogல சொல்கிறேன் சீக்கிரமா. ஓகே. ஸோ முக்கியமான விஷயம், ஸ்னேகாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இந்த vlog இதெல்லாம் எடுக்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சரித்திர பிறந்த வீடியோ 1 மில்லியன் வியூஸு. அண்ட் இப்போ வரைக்குமே எப்போனாலும் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இன்னும் சரித்திர ஒரு 10-20 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ யூடியூப்ல இருந்துச்சுன்னா அது வந்து லைஃப் லாங் ஒரு மெமரிஸ். ஸோ அதே மாதிரி இந்த பையனும் இந்த தம்பி பாப்பா பிறக்கிறது வந்து ஒரு மெமரிஸாக இருக்கணும்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு, தூங்க போகிறோம். தூங்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேன். எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் கைஸ். கரண்ட் அடுப்பு, டேபிள் ஃபேனு. கோச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ கைஸ், இந்த ஹாஸ்பிட்டல் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாரும் ஸ்னேக் ப்ரே பண்ணிக்கோங்க. பாய் சொல்லுங்க. நாளைக்கு நீங்கள் வந்து தம்பியோட வரும். ஸோ அடுத்தடுத்த vlogsல ஜெண்டர் ரிவீல் எல்லாமே ஒன்றா பண்ணுறேன். ஸோ மறக்காம நீங்களும் நம்ம பிரகன் ஸ்னேகா vlogsல ஒரு மெம்பர் இல்லைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு நம்ம பிரகன் ஸ்னேகா vlogsல ஒரு மெம்பர் ஆயிருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.